Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். சென்னையை அடுத்த மாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சஞ்சீவி. இவர் திண்டுக்கல் பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் பணியாற்றி வருகிறார். சஞ்சீவிக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இதனிடையே கடந்த 29, 30 ஆகிய தேதிகளில் சஞ்சீவி தனது குடும்பத்துடன் சொந்த ஊரான மாங்காடிற்கு வந்துவிட்டு சென்னையிலிருந்து திண்டுக்கல் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது இவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கெடிலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனம் மீது அந்த கார் லேசாக உரசியுள்ளது. இதனால் அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் ஆத்திரமடைந்து சம்பந்தப்பட்ட காரை துரத்தியுள்ளனர். கஞ்சா மற்றும் குடிபோதையில் இருந்த 3 பேர் கொண்ட கும்பல் அந்த காரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை பின்தொடர்ந்து வந்து தகாத வார்த்தைகளால் பேசி காரை நிறுத்தும்படி கூறியுள்ளனர். இதனால் பயந்து போன சஞ்சீவி குடும்பத்தினர் ஒருவேல்பட்டு சாலையில் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அங்கிருந்தவர்களிடம் உதவி கேட்டனர். அப்போது அங்கு வேகமாக வந்த 3 நபர்கள் கையில் வைத்திருந்த கற்களால் கார் கண்ணாடிகளை உடைத்துவிட்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த நேரத்தில் காரில் இருந்த சஞ்சீவி குடும்பத்தினர் கத்தி கூச்சலிட்டதால் அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் சிலர் வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகில் வந்தனர். இதனை பார்த்து சுதாரித்துக் கொண்ட கஞ்சா கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டது. இதனிடையே அந்த கஞ்சா கும்பல் துரத்தி வந்து தாக்குதல் நடத்துவதை தனது செல்போனில் வீடியோ எடுத்த சஞ்சீவி அதை வைத்து திருநாவலூர் காவல் நிலைய போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். அப்போது கெடிலம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காணைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ், ராஜா மற்றும் வினோத் ஆகிய 3 பேரை அதிரடியாக கைது செய்து அவர்களுடைய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து அப்பகுதி மக்களிடம் கேட்டபொழுது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் குடும்பத்தினருடன் செல்லும் கார்களை குறிவைத்து திருடும் நோக்கத்துடன் தாக்குதலில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதாக தெரிவித்தனர். இதுபோன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.